என்ன நம்ம பிரெயினை ரீசெட் பண்ண முடியுமா? லேசர் ஃபோக்கஸ்டா மாற முடியுமா? அது எப்படி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இந்த கான்செப்ட் பற்றி முதல்ல நான் சொல்கிறேன். என்னென்னு, நம்ம பிரெயினில் வந்து டோபமைன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது அது வந்து ரிலீஸ் ஆகும். அந்த டோபமைன் வந்து இப்போ நம்ம ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், இப்போ வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் பார்க்குறோம், சம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், இல்லைனா பாட்டு கேட்டுகிட்டே இருக்கோம், அந்த மாதிரி வந்து திங்ஸ் வந்து அன்ப்ரொடக்டிவாக நம்ம பண்ணும்போது கூட அது ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகிறதுனால சில ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னா, நமக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். நம்மளால கண்டினியூஸாக ஒரு 1 or 2 hours படிக்கிறதோ இதுலையாவது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கணும். அந்த பிரேக் என்னன்னா, ஒரு 7 days வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து சோஷியல் மீடியா, ஜங்க் ஃபுட்ஸு, பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி வந்து அன்ப்ரொடக்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக புக் ரீட் பண்ணுறது, நமக்கு பிடிச்ச ஹாபிஸ் பண்ணுறது, லைக் சில பேர் கிட்டார் வாசிப்பாங்க, சில பேர் பாட்டு பாடுவாங்க, அந்த மாதிரி வந்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸை வந்து மாற்றிக்கணும். 7 days நம்ம இப்படி பண்ணுறதுனால வேற லெவலில் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஹை ஃபோக்கஸு, அப்படி கான்சன்ட்ரேஷன் லெவல் வேற லெவல் போயிடும். லைக் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்த கூட என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நானும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணேன். இந்த 1 week வந்து டோபமைன் டீடாக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 to 3 days வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி வேற ஏதோ உலகத்தில் இருந்த மாதிரி, லைக் ரொம்ப ஐசோலேட்டடாக எதுவுமே பண்ண பிடிக்கல. சோஷியல் மீடியா, யூடியூப்பு இதுதான் மெயினாக பார்த்துட்டு இருப்பேன். அதை தவிர என்ன பண்ண பெருசா அப்படின்னே தெரியல. காலேஜில் வந்து ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அதையும் முடிச்சா கூட அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா தெரியல. அதனாலே ரொம்ப போரிங்கா இருந்தது. 1 மணி நேரம் ஒரு நாள் மாதிரி போயிட்டு இருந்தது அப்போ. ஸோ அது வந்து ரொம்ப பிகினிங்ல கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் 3 daysக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு ஃபீலிங். சின்ன சின்ன விஷயம் கூட பண்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தெளிவா திங்க் பண்ண முடிஞ்சது. எந்த ஒரு குழப்பம் இல்லாம இதுதான் ப்ராப்ளமா, இதுதான் சொல்யூஷனானு அந்த A to B அந்த பாயிண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இது வந்து வேற லெவல் பெனிஃபிட். ரியலி வந்து இந்த டோபமைன் டீடாக்ஸ் வந்து வேற லெவல் பெனிஃபிட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிஜமா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இன்னொரு vlogல சந்திப்போம். பை பாய்.